நாம் இதை பேசிட்டோம்டா எங்கள் பிஸ்னஸ் இல்லாமல் போயிருமே. தென் மாகாணத்தை பொறுத்தளவில் அல்லாஹுடைய அருளால் இந்த மாகாணம் அதிகமான முஸ்லிம்களுடைய, அதாவது அங்கங்கே நம்ம எடுத்துட்டோம்னா கடற்கரை பகுதிகளில் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசங்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த இடங்களில் அதாவது தர்கா வழிபாடு அதிகமாக நடக்குது. சாம்பிரதாயிக முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வைத்த பேர் அது. அந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடமாக இதை காட்டுவார்கள். இந்த இடங்களில் தர்கா வழிபாடு நடக்கிறது. இந்த விடயங்களை நாம் சொல்லுகிற நேரத்தில் நம்ம மேலுக்கு பாய்ந்து வருவார்கள். அவருடைய அரசியல் பலங்களை வீசுவார்கள். நமக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களை பரப்புவார்கள். எங்களுடைய வியாபாரங்களை தடுத்து நிறுத்த பார்ப்பார்கள். போகிற வழியில் அடிப்பார்கள். இதுவெல்லாம் நடக்கும். 2008 என்று நினைக்கிறேன், ஒரு சில சகோதரர்களை பள்ளிக்குள் பூந்து டொய்லெட்டுக்குள்ள போய் ஒருவர் அடைச்சி அதில் இருக்கிற கொங்கிரீட், அதாவது தூணை எடுத்து தலையில் அடித்து அவர் மௌத்தா போயிட்டார். அந்த மாதிரி பலர்கள் இறந்து போனார்கள். அந்த நேரத்தில் நாம் அந்த இடத்துக்கு போனால் அந்த இரத்தத்தோடு, இரத்த கரைகளோடு அந்த டொய்லெட்டில் அந்த முடிகள் இருந்தது. அந்த காய்ந்த முடிகள் எல்லாம் நாம் வீடியோ எடுத்துக்கொண்டோம். அந்த அளவுக்கு மிருகத்தனமாக அந்த கொலைகள் இந்த நாட்டில் நடந்தது. அந்த கொலைகள் நடந்தது எங்கே என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்கக்கூடிய பள்ளிவாசலுக்குள் நடந்தது. ஏன் அந்த கொலைகள் நடந்தது என்றால், தர்கா வழிபாடு கூடாது என்று நாம் சொல்லுகிற நேரத்தில் வேற எதுவும் நாங்கள் கேட்கவில்லை. நாம் பணம் கேட்கவில்லை, வேற எந்த ஆதாயமும் கேட்கவில்லை. ரஹ்மான் நமக்கு எந்த கட்டளை விட்டானோ, நபிமார்கள் எந்த பணியை செய்தார்களோ அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிர்கருத்தில் உள்ள சகோதரர்கள் அவர்கள் புரிந்தோ புரியாமலோ நமக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார்கள். அவர்கள் நமக்கு எதிராக பாய்ந்தார்கள். சண்டே டைம்ஸ் பத்திரிகை, இந்த நாட்டுடைய ஒரு தேசிய பத்திரிகை, தலைகீழாக அது போட்டிருந்தது. தலைப்பு செய்தியாக தலைப்பு செய்தி எடுத்து ஒருவர் எங்களுக்கு காட்டுகிறார். நாம் போய் அவர்களுக்கு அடித்தது போன்று தலைப்பு செய்தி போட்டிருந்தார்கள். பணங்களை பயன்படுத்தினார்கள், அரசியல் பலங்களை பயன்படுத்தினார்கள், தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தினார்கள். தங்களுக்கு அதிகமான மக்கள் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். நாம் ஒன்றை மட்டும் நம்பினோம், அல்லாஹ்வுடைய நிலையார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நாம் நம்பினோம். வல்லாஹி சொல்கிறோம், வெற்றி அடைவது தூய்மையான ஈமான், தூய்மையான இஹ்லாஸ். எந்த பொருளாதாரத்துக்கு, எந்த பொலிட்டிக்கல் பவருக்கு, எந்த அதிகாரத்துக்கு அவர்கள் அந்த நேரத்தில் சில வேளை அவர்கள் வென்றதாக நினைப்பார்கள். போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் 3 பேர் போனோம். நானும் அப்துல் வதூத் ஜிப்ரி மௌலவி அவர்களும் நவாஸ் ஆஜியார் என்று சொல்லக்கூடியவர்கள். எங்களுடைய மக்கள் பாதையிலே ரோட்டிலே அமர்ந்திருந்தார்கள். வெளியே போக மாட்டோம் என்றார்கள். போலீசார் எங்களை பேசினார்கள், கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரே கோஷத்தோடு சொன்னார்கள், அப்துல் வதூத் மௌலவி அவர்கள், எங்களுக்கு சேகநாயகம் யாரோ அவரை பார்க்க வேண்டும், அவரோட பேச வேண்டும் என்றார்கள். அப்பொழுது நீங்கள் இந்த மக்களை கலைத்து அனுப்புவீர்களா என்று கேட்டார்கள். ஆமாண்டு சொன்னார்கள். ஆனால் நாங்கள் கலைத்து அனுப்பினோம். எங்களுக்கு அவரை பேசுவதற்கு, அவரோட பேசுவதற்கு வாய்ப்பை பிறகு போலீசார் மறுத்தார்கள். நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு சாதகம் போன்று இருந்தது, அவர்கள் பலம் வளர்ந்தது போன்று இருந்தது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா எங்களை கைவிடவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூடாரங்களில் இருந்த நாம் தொழுகிற நேரத்தில் கிரைண்ட் போட்டவர்கள் காணாமல் போனார்கள். பெரும் பள்ளிவாசல்களாக அவைகள் உருவெடுத்தது. அவருடைய அரசியல் பலங்கள் எவ்வளவு பலம் இருந்தாலும் அவைகள் எதுவாலும் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பஹஜி மதரசா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஃபத்ருர் ரஹ்மான் பஹஜி அவர்கள் இந்த உங்களுடைய தென் மாகாணத்தில் அவர் தூய்மையான இஹ்லாசுடைய நோக்கத்தோடு இந்த தீனுக்குள் நுழைந்த சம்பவம் காலியிலே ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருந்தது. அவர்களை பின்னாடி நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தூய்மையான தீனை, அவர் எந்த பணமும் இல்லாமல், எந்த அந்தஸ்தும் இல்லாமல் அவர் இந்த தீனை தூய்மையான வழியிலே அவர் நுழைந்தது இந்த பகுதியிலே ஒரு சிலர்களை திரும்பி பார்க்க வைத்தது. ஆங்காங்கே அற்புதம், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுடைய வளர்ச்சியை ஒரு சிலர்களை தெரிவு செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நடத்தி கொண்டிருந்ததை ஞாபகப்படுத்துவோம். இன்றைக்கே இந்த தலைப்பு தந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்புக்கு காரணம் நம்முடைய வீரியம் குறைந்து விட்டது. நாம் அவைகளை பேசுவது குறைந்து விட்டது. தீனை போய் ஒரு சபையில் சொல்லுகிற நேரம் இப்பொழுது நம்முடைய ஸ்டேட்டஸ் கூடிவிட்டது. அன்றைக்கு நாம் கூடாரத்தில் இருந்தோம்.
அன்றைக்கு தகரம் அடித்த ஒரு பள்ளியிலே இருந்தோம். எங்களுக்கு இன்று பெரிதாக இருக்கவில்லை. இன்றைக்கு பள்ளிவாதல்கள் பெருசாகிவிட்டது. இப்பொழுது நாம் பயப்படுகிறோம் பேசுவதற்கு. எங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது நாம் வளர்ந்திருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் ஏன் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிய வைப்பதற்கு வல்லாஹி நாங்கள் குழப்பவாதிகள் அல்ல. குழப்ப சொல்லவும் இறைவன் இல்லை, குழப்ப சொல்லவில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை நாம் தெளிவாக நம்முடைய வழிமாக்களில், நம்முடைய கடை தெருவுகளில், நாம் சந்திக்கும் இடங்களில் நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தாவா சம்பந்தமான தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் எங்களுடைய அறிவை பயன்படுத்தி இதை இப்படி சொன்னால், இன்றைக்கு ஷிர்க்கை உடைத்தால் எங்க மானம் போயிடும், ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்று அஞ்சினால், அப்பொழுது நாம் பலகீனப்பட்டு விட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பலகீனங்களை விட்டும் பலமான ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் மிக அழகாக அற்புதமாக இதை விளக்குறான். நீங்க குர்ஆனை எடுத்துட்டு அப்படியே பின்னாடி இருந்து ஆரம்பிப்போம். குர்ஆனை சொல்லுவாங்க, அதாவது சூரத்துல் ஃபாத்தியாக்கு பிறகு பக்கரா மாடு அப்படின்னு நல்லா கூப்பிட்டுட்டு சூரத்துன் நாஸ் மனிதர்களை, அதாவது மனுஷனா இருந்தா என்ன ஆகணும், எப்படி இருக்கணும், அல்லாஹ்விடம் நீ பாதுகாப்பு தேடணும் முடிச்சாங்க. ஏன் மாடுன்னு சொன்னானா? அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடாமல் தன்னைத்தானே எதுவும் செய்ய முடியும் என்று நம்பின பனி இஸ்ராயலை பத்தி அல்லாஹ் பேசுறான். அதனால் ஒரு கருத்து சொல்வார்கள், அது ரசூலுல்லாஹ் சொன்னதல்ல. ஆனால் திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 சூறாக்களையும் எடுத்து குல் சூறாக்களை விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சூறா இருக்கு. அது என்ன சூறா? என்ன சூறா இருக்கும்? குல் சூறாக்களுக்கு முன்னாடி 2 சூறா பக்கத்தில் இருக்கும். ஒன்று இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரக்கூடிய சூறா, அடுத்தது தப்பத் யதா அபீ லஹப். இந்த 2 சூறாவும் ஏன் பக்கத்தில் வந்துச்சு? அறிஞர்கள் நிறைய கருத்து சொல்கிறார்கள். ஏன்டா தப்பத் யதா எப்போ வந்துச்சு, இஸா ஜா எப்போ இறங்கிச்சு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஸா ஜா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா அறிவித்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூசகமாக சொன்னதுதான் இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். தப்பத் யதாவும் இதுவும் பக்கத்தில் வந்திருக்கிறது. தப்பத் யதா என்பது பெருமானுடைய ஆரம்ப நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மலைக்கு மேல் ஏறி, அந்த டைம்ல எமர்ஜென்சி சட்டம் என்னன்னா, நெருப்பு போட்டுட்டாங்கன்னு வைங்க, இன்றைக்கு நம்ம அலர்ட் ஒன்று போடுவோம் அவசரம், அப்போ எமர்ஜென்சி. அந்த காலத்து மக்களுக்கு எமர்ஜென்சி என்னன்னா, நெருப்பு பத்திச்சுன்னு வைங்க, தூரத்தில் அவசரமா வாங்க, அமைதியா வராதிங்க, ஏதோ எமர்ஜென்சியா ஒரு மெசேஜ் தர இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ வேகமாக மக்கள் வர்றாங்க. பெருமானார் யார்? பெருமானார் கூப்பிடுறாங்க, எல்லாரும் பக்கத்தில் வரனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மெசேஜை சொல்றாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்ற நேரம் உங்களுக்கு தெரியும், தன்னுடைய வாப்பாட சகோதரர், கூட பிறந்தவர், பிளட் ரிலேஷன், சாச்சா, முன்னாடி இருந்து பெருமானுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு கடுமையா கோபப்பட்டு தப்பல்ல கியாமா, நாசமா போகணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாசமா போகணும் மண் எடுத்து வீசுற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நிற்கிறாங்க. அந்த இடம்தான் ஆரம்ப பிரச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை முடக்கி விடுகிற நேரம். அந்த நேரத்தில் பெருமானாருக்கு எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஊர்ல இதுக்கு முன்னாடி அவருடைய கௌரவம் எப்படி இருந்துச்சு? உயர்ந்த கௌரவம், உயர்ந்த குலம், குறைஷி. அவருக்கு ஊர்ல வச்ச பேர் அல் அமீன் அஸ்ஸாதிக். அவர் உம்மி, அவர் எழுத படிக்க தெரியாது, ஆனால் உம்மி என்று அதிகமாக கூப்பிட மாட்டாங்க, அல் அமீன் என்பாங்க, அஸ்ஸாதிக் என்பாங்க. நபித்துவத்துக்கு முன்னாடி அவருக்கு வச்ச கௌரவ பெயர்கள். அந்த அளவுக்கு நம்பிக்கையாக நடந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தடவை தனக்கு பக்கத்தில் மக்கள் இருக்கிற நேரம் கடுமையான அவமானத்தை சந்திக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட கோபமா? ஏன் இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடத்தினான் தெரியுமா? அபூ லஹப் தூக்கி வீசுற நேரம் பெருமானாருடைய கண்ணு எப்படி இருந்திருக்கு? எல்லாரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் கண்கள் இருக்க மாட்டாங்க. வலக்கது நஅலமு அன்னக யضيق صدرك بما يقولون. நபியே, அவர்கள் பேசுவதால் உங்களுடைய கல்வி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது நபியே. அதனால் போய் அபூஜஹல் வாயால் அப்படியே கோணலாக்கிறவன் அல்லாஹ் சொல்லல. அபூலஹப் வாயில கொண்டு போய் அப்படியே தொண்டை உடைச்சிரும் அப்படி சொல்லல. எங்களுக்கு தெரியுது, வலக்கது நஅலமு அன்னக யضيق صدرك بما يقولون. அவர்கள் பேசி திரிவதனால்
நபி உங்களுடைய கல்வி இருக்குது. தஅவா செய்கிற நேரம், 4 பேர் 4 கதையை சொல்கிற நேரம் நெஞ்சு வெடிக்க பார்க்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உங்க உறவுகள் உங்களோட கை நலைக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் நாம சின்னத்தில் இதெல்லாம் போகிற நேரத்தில் எங்க வீட்டுக்கு சொன்னது காதியானி, இவங்க எங்களை எதுக்கும் கை நலைக்க விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு எங்களை பிரித்து பார்த்தார்கள். மக்களுக்கு தெரியாது, நாம சின்ன காலம். அப்ப நான் கேட்டிருக்கிறேன், கருப்பா உடுத்து வருவாங்க, மௌலவிமார்கள் பேசினார்கள். அதெல்லாம் நாம் தவா செய்யணும் என்று ஒரு உணர்வை எனக்குள் உருவாக்கி. சின்ன வயசு, நான் தூங்கிட்டு இருக்கிறேன். அந்த ரெக்கார்டு அப்பொழுது டேப் ரெக்கார்டில் போடுவாங்க. கருப்பா உடுத்து வருவாங்க, ஒரு தப்பான, அவர்கள் யாரு தெரியுமா? அந்த பேச்சை பள்ளியில் சொல்ல இயலாது, பேர் கொடுத்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுட தண்ணி அடுப்பில் வைத்து முகத்தில் ஊத்துங்கள் என்றார்கள். அவர்கள் சலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் கொட்டி தீர்த்தார்கள், கொட்டி தீர்த்தார்கள். பக்கத்தில் போய் யாராவது விரலாட்டி தொழுதால் என் தொழுகையே பாத்திலாச்சு, ஏண்டா என் பக்கத்தில் தொழுதாய் என்று கேட்கிற ஒரு யுகம் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவ்வளவு பயங்கரமாக இந்த நாட்டில் தஅவா செய்தால் அடித்து போட்டார்கள், கைகளை வெட்ட பார்த்தார்கள். இப்படியெல்லாம் இருந்தது என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் இதை முடக்கி விடுகிற நேரத்தில் இந்த பிரச்சனை வந்தது. ஏன் பிரச்சனை வரும்? இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா ஏன் பிரச்சனை வரும்டா? இதுதான் ஷைத்தான குழப்புறம் ஃபர்ஸ்ட் வார்த்தை. எதிரில் ஷைத்தான் இருக்கிறான்டா, அவன் குழம்பி பெயருவான். எந்த இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ்டா உடனே அவன் குழப்பத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிருவான். பெருமானாருடைய கல்வி இருக்குது. பெருமானார் மக்களை பார்க்கிறாங்க. அந்த சபையில் இருந்த ரசூலுல்லாஹ் பிறக்க போக்கில் தன்னுடைய அடிமையை விடுதலை செய்து சந்தோஷம் பாராட்டிய அபூ லஹப், வாப்பா இல்லாத குறைக்கு வாப்பா மாறி நின்றவர், தன்னுடைய சாட்சா, உங்க சாட்சாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் முன்னாடி வந்து மண்ணை வீசி ரசூலுல்லாஹ் முகத்தில் வீசி நாசமா போ என்று சொன்னால் பெருமானார் அதிக சந்தோஷப்பட்டது தெரியுமா? பெருமானுடைய முகம் அப்படியே பூர்ண சந்திர மாதிரி ஆயிரும். குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா, குடும்பம் என்றால் ரசூலுல்லாஹ் அவ்வளவு நேசமாக பார்த்தாங்க. அந்த குடும்பத்தில் முன்னாடி ஒரு ஆள் பெருமானார் திட்டுற நேரம் பெருமானார் அப்படியே நிற்கிறாங்க. அதுதான் தப்பத் யதா. அல்லாஹ் பதில் சொன்னான். அல்லாஹ் பதில் சொன்னான். என்ன பதில்? அந்த முன்னாடி நிற்கிற சாச்சாவை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய பிளட் ரிலேஷன், நெருக்கமான உறவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய எதிர்ப்பை எப்படி, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் அஹாதன்துஹு பில் ஹரம், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? அதாவது இது ஹதீஸுல் குதுசி, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். என்னுடைய நேசனை யாராவது பகைச்சிங்கண்டா அவனோட நான் போர் பரணம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் நேசன் மேல கை வச்சுங்க, அவனோட நான் போர் செய்வேன். போர் செய்வேன்னு நினைக்கிறீங்க? டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசன் மேல கை வச்ச டொனால்ட் ட்ரம்ப் எரிஞ்சு போயிடுவானா? அதுவல்ல அல்லாஹ்வுடைய போர் என்பது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ்வுடைய போர், அல்லாஹ்வுடைய நேசன் கையில் வைத்தால் அந்த போரை அல்லாஹ் தொடங்கிருமா? இது அல்லாஹ் சொல்லுகிறான். ஹதீஸுல் குதுசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்னாச்சு? அல்லாஹ் தன்னுடைய போரை ஆரம்பிச்சான். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அபூ லஹப் சொன்ன உடனே நாசமாகல. வரலாற்று ஆசிரியர்கள் சுமார் 9 10 வருடங்கள் எடுத்ததாக சொல்றார்கள். ஒரு 9 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் முடிந்து மக்கத்து குறைஷிகள், அதாவது மக்காவுக்கு திரும்பிய பிறகுதான் அபூ லஹப் இறந்து போனான். ஒரு வகையான ஒரு தோல் நோய் வரும், துர்நாற்றம் கடுமையா வீசுது. அந்த டெட் பாடியை தந்த பிள்ளைகள் கூட தூக்க முடியாமல் அந்த 3 நாட்கள் பிணம் இருந்ததாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அதை தள்ளி குழியில் போட்டிருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா அவனுடைய அதிகாரம் காணாமல் போனது. மனம் நொந்து குறைஷிகள் தோல்வி அடைந்ததை பார்த்து அபூஜஹல் காணவில்லை, உத்துபா இல்லை, ஷைபா இல்லை, உமையா இல்லை, அத்தனை பேரும் பத்ர்ல காலி ஆயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அபூ லஹபுக்கு போக முடியாத கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்கி 9-10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நடக்குது. என்ன நடக்குது? இது தப்பத் யதா
இந்த பக்கத்தில் என்ன நடக்குது? இஸா ஜா ரசூலுல்லாஹ் மௌத்தாவதற்கு 82 நாட்கள், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி உரையை செய்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் விதா. அந்த உரை, அந்த நாட்கள் நெருங்குற நேரம் இஸா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற ஆயத்து வருது. என்ன? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் வரஐத الناس يدخلون في دين الله افواجا, மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். பெருமானார் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, ஊடூடா போய் ஹேண்டில் கொடுக்கல, போஸ்டர் ஒட்டல, ஃபேஸ்புக் இல்ல, லைவ் கொடுக்கல. கிராமங்கள்ல இருந்து மக்கள் வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஹஜ்ஜுக்கு போறவங்க என்ன நினைச்சு போறாங்கன்னு தெரியாது. ஹஜ்ஜி மாநாடுன்னா என்ன? தர்கா வழிபடுற ஒரு ஆள் ஹஜ்ஜை படித்தால், அவர் ஹஜ்ஜுக்கு போனால் அடுத்த தடவை அவர் தான் ஹஜ்ஜு செய்தவர் தர்கா வழிபாடுக்கு எதிராக நிற்பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? அந்த இடத்துல இந்த சிலை வழிபாடு இல்லாமல் ஆக்கினாங்க. அந்த வெற்றியை கொண்டாடும் மாநாடு, பெருமானத்துடைய கரங்களால் சிலைகளை, அதாவது காபா கொண்டாடும் மாநாடு, அவ்வளவு ஃபிளைட் வந்து ஆபரேட் ஆகுது. ஹஜ்ஜில மக்கள் குழும்பினார்களே, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு பிரச்சாரம் மக்காவில் இருந்து மக்கா குலுங்குகிறது. ஒட்டுமொத்த உலகமும் பார்க்குது. 2.5 மில்லியன் to 5 மில்லியன் கட்டி ஒரு மனிதர் அங்கே போகிறார். எதுக்கு போறாரு? நோன்பு பிடிக்க போறாரா? ஒண்ணு இல்ல, உட்கார்ந்து ஜிக்ர் செய்ய போறாரு. லுகர் அஸ்ரையும் சேர்த்து சொல்ல போறாரு. அப்ப ஏன் ஹஜ்ஜுக்கு போனாரு? ஹஜ்ஜில லுகர் 4 ரக்காத்து, மீனால போய் லுகர் 4 ரக்காத்து, அசர் 4 ரக்காத்து சொல்லுவாங்களா? 2 ஜம்மு காஷ்மீர் அங்க போய் நோன்பு பிடிக்கல. அரஃபாவுல ஹாஜிகள் குழும்புறாங்க, நாங்க நோன்பு பிடிக்கிறோம், அவங்களுக்கு நோன்பு இல்லை. எதுக்கு போனாங்க? ஜிக்ர் செய்ய போனார்கள். அல்லாஹ் எப்படி அடியார்களோட நடந்தான். அங்க உட்கார்ந்தார்கள், கல்லெறிந்தார்கள். அந்த ஞாபகத்தை திருப்ப வரவழைத்துக் கொள்வதற்கு இவ்வளவு தூரமாக பயணம் மேற்கொண்டார்கள். ஒரே ஒரு கொள்கையை சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அல்லாஹ்வே நாங்கள் வந்து விட்டோம், அல்லாஹ்வே நாங்கள் வந்து விட்டோம். லப்பைக் லா ஷரீக லக். யா அல்லாஹ், உனக்கு எந்த இணையும் இல்லையா அல்லாஹ், இதைத்தானே சொல்ல வந்திருக்கிறோம். உனக்கு இணை இல்லையா அல்லாஹ், நீ தனித்தவன் யா அல்லாஹ், உனக்கு இணையே இல்லை. இணை இல்லைன்ட்டு போட்டு கபர்ல போய் அவுளியா நீங்க தான் எல்லாமே நீங்க தான் சொல்லணும்டா, அது என்ன ஆயிரும்? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத். ஒரு ஆள் ஒரு தாயத்தை தொங்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் ஷிர்க் வச்சிட்டார். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் இணை வைக்கிறாரோ அவருக்கு ஜன்னா ஹராம் என்கிறான். எங்க உறவுகள் இதை செய்கிற நேரம் அவரோட வியாபாரம் மட்டும் பண்ணிட்டு கண்டும் காணாமல் இருப்போமா? அவர் பாட்டுக்கு செய்யட்டும். அவர் எங்களை அடிக்கலாம், எங்களோட தூசணத்தில் பேசலாம், ஆனால் எங்களுடைய சகோதரருடைய கபரு அதாவது அது ஒளியால் அது நல்ல மனிதர்களுடைய கபராக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களை ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும். நாம் பிரச்சாரத்தை செய்யணும். இந்த சபையில் உள்ள அத்தனை பேரும் நீங்கள் ஒவ்வொருவரும் பரப்பிலேயே இந்த கொள்கையோடு இருந்தவர்கள் அல்ல. மெல்ல மெல்ல உங்கள் காதுகளுக்கு அது வந்து சேர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் கல்புகளுக்கு அதை சேர்த்தார். நம்ம பக்கத்தில் உறவுகள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மளை அடித்தவர்களாக இருக்கலாம், உதைத்தவர்களாக இருக்கலாம், ஊரை விட்டு விரட்டணும் திட்டம் போட்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் எங்களை மன்னிக்காவிட்டாலும் நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம். அவர்கள் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள். அந்த சகோதரர்களை ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும். இதுக்கு ஒரு மாநாடே வச்சு 5வது கடமை என்ன? அதாவது ஹஜ்ஜி. ஹஜ்ஜி என்பது ஷிர்க்கு எதிர் மாநாடு, ஷிர்க்குக்கு எதிராக நடத்தப்படுகிற மாநாடு. ஒட்டுமொத்த உலகத்துக்கு முஸ்லிம்கள் ஹஜ்ஜில் ஒன்று சேர்ந்து சொல்றார்கள், நாங்கள் இணை வைக்க மாட்டோம், நாங்கள் இணை வைக்க மாட்டோம். இதை சொல்ல ஒரு நாள், இது சொல்ல ஒரு மாநாடு. இப்படி நடத்துற முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு ஷிர்க்கு சர்வசாதாரணமா இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள போனா தொழலாமான்னு யோசிக்கிறோம். பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி சரியாக 5 நாட்கள் இருக்கிற நேரம், புதன்கிழமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள், லா தஜாலு கபரி யஹீதா, மக்களை என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாத்தாதீர்கள். பெருமானார் கொஞ்சம் காரமாக பேசினார்கள். ரசூலுல்லாஹ் லேசியில் பதுவா செய்ய மாட்டாங்க, அவங்க நாவு அப்படி அசையாது.
லஅனல்லாஹு யஹூத வன் நஸார், யகூதிகளுக்கும் கிறிஸ்தவர்கள் நசாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றாங்க. இவ்வளவு காரமாக காத்தமுல் அன்பியா இன்னக லஅலா குலுகின் அலீம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ்க்கு சர்டிபிகேட் கொடுக்குறான், நீங்க ரொம்ப உயர்வான பண்புல இருக்கிறீங்க நபி. அந்த நபி எடுத்ததுக்கெல்லாம் பதுவா செய்ய மாட்டாங்க. கடைசி கட்டம் கெஞ்சிறார்கள் மக்களிடம், மக்களே என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமா மாத்தாதீங்க. ஈசா இப்னு மரியம் எப்படி எனக்கு முன்னாடி வரம்பு மீறி புகழப்பட்டாரோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி வரம்பு மீறி புகழப்படக்கூடாது. எனக்கு சிலை வழிபாடு கூடாது, எனக்கு எந்த உருவ வழிபாடு வேணாம். லா தஜஅலு கப்ரி இதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாத்தாதீங்கன்றாங்க. போர்வையை போத்தி நடுங்கி நடுங்கி மிம்பர்ல ஏறி பேசி ஒப்பந்தம் வாங்க போகிறேன் ஆயிஷா என்று சொல்லி வந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒவ்வொன்றாக சொன்னார்கள், அன்சாரிகளே உப்பு கரைவது போன்று நீங்கள் குறைந்து கொண்டு போவீர்கள், ஒவ்வொன்றாக சொல்லி இதை சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கடைசி நேரங்களில் சொன்னார்கள், யகூதிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் சாபத்தை உண்டாக்குவான். இத்தகது குபூர் அன்பியாய் மசாஜித், அவர்கள் நபிமாருடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக மாற்றிக் கொண்டார்கள். என்னாச்சு சகோதரர்களே? இதுதான் இஸ்லாம். புனித தலம் ரவுலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட இடம் சரியாக நமக்கு தெரியும். மற்ற சஹாபாக்கள் அடக்கப்பட்ட இடம் தெரியாட்டியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்ட இடம் தெளிவா தெரியுது. அந்த இடத்துல எந்த திருவிழாவும் இல்லை. அவரை மிஞ்சும் அளவுக்கு ஒரு மகான் இருக்கிறாரா, ஒரு வழி இருக்கிறாரா? அந்த வழி கிட்ட போய் நமக்கு கேட்கலாமா? அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்போமே உட்கார்ந்து, அங்க ஒரு முத்தவா போட்டு அனுப்புங்க. அல்லாஹ் கேட்பது அல்லாஹ்விடம், பெருமானாரிடம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன, அது வேறு. அவர்களை அல்லாஹ்வாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,